திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் தொழிலாளர், விவசாயிகள் மற்றும் மக்கள் விரோத கொள்கைகளை கண்டித்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து மத்திய தொழிற்சங்கங்கள் மற்றும் ஐக்கிய விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருத்துறைப்பூண்டி தலைமை தபால் நிலையம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏஐடியுசி, எல்பிஎஃப், சிஐடியு, ஐஎன்டியுசி, எஸ்கேஎம் உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் மற்றும் விவசாய சங்கங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது தொழிலாளர் விரோத சட்டங்களை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும், வேளாண் விளைபொருட்களுக்கு சட்டப்பூர்வமான குறைந்தபட்ச ஆதார விலை வழங்க வேண்டும், குறைந்தபட்ச ஊதியம் 28,000 வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. மேலும் மின்சாரத்தை தனியார் மயமாக்கும் நடவடிக்கையை கைவிட வேண்டும், சாந்தி திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், 100 நாள் வேலை திட்டத்தை பாதிக்கும் விபிஜி, ராம்ஜி திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். தொடர்ந்து பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாரை பார்க்கக்கூடாது, பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், கல்வி மற்றும் தேர்வு முறைகேடுகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து முழக்கங்களை எழுப்பினர். இதனால் திருத்துறைப்பூண்டி தலைமை தபால் நிலையம் முன்பு பரபரப்பான சூழ்நிலை நிலவியது. Santa